சார் எப்படி சார் நான் டைரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இப்போ சொல்லலாம்ல, படம் தான் முடிஞ்சு. இல்லை, டஃப் டாஸ்க் மாஸ்டர். அவர் படத்தில் போய் நீங்கள் நடிக்கிறது உங்களுக்கு வந்து உங்களால் முடியாது, உங்களால் பேசாமல் இருக்க முடியாது. அவர் பேச விட மாட்டார். எதுக்கு? நான் தான் வந்தவொடனே சொன்னேன், 2 பேர் டயத்தையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அவர் வேற யாராவது நல்ல ஆர்டிஸ்டாக வச்சு பண்ணட்டும், நீங்கள் நல்ல டேரக்டர். அண்ணனுக்கு வந்து எப்போ கல்யாணம் நடக்கும்? அதுதான் நானும் வெயிட்டிங் இந்த படம் முடிச்சு. அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். என்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, அவருக்கு பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்கண்ணா? கொடுங்கன்னு போய் தான் சொன்னேன் நான். நல்ல பையன் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான். இல்லை அவரை பற்றி நான் உண்மையிலே நல்லதாக சொன்னேன். அவர் என்ன இயல்பு, ஏன்னா இப்போ நீங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா பொய்யெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு உண்மையிலே கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, இங்கேவா என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால உண்மையிலே கடுமையாக வேலை செய்கிறாரு. அவர் ஒரு படத்துக்காக ரொம்ப மெனக்கிடுறாரு. டெஃபினட்டாக இந்த படம் நல்லா வரும். ஸோ எனக்கு பர்சனலாக தெரியாது, அவர் வந்து நம்மளுடைய நண்பரோ இல்லை அவர் வெளியில் நாங்கள் எங்கே போய்ட்டு அதெல்லாம் கிடையாது. கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க்கில் பார்க்கும்போது நம்ம நிறைய பேரை பார்த்துட்டே தான் வரோம். அதில் அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து டெஃபினட்டாக இங்கே பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அது பண்ணதுனால தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு அவர்.